ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூனிவர்சல் லாஸ். யூனிவர்சல் லாஸ்னால் என்ன, அது நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறோம், அது எப்படி நம்ம வாழ்க்கையில் தொடர்புடையது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 12 யூனிவர்சல் லாஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கை சிலந்தி வலை மாதிரிங்க. சிலந்தி வலையில் சிலந்தி வலை கட்டுறப்போ ஒன்று இல்லைனாலும் அந்த வலை ஃபுல்ஃபில் ஆகாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருள் கனெக்டிவிட்டியாக ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பர்சனாக இருக்கலாம், எல்லாமே கனெக்டிவிட்டியாக இருக்கிறனால தான் இந்த யூனிவர்ஸில் நம்மளால் வாழ முடியுது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ட்ரெஸ் தைக்கிற மிஷினில் ஒரு நூல் மட்டும் இல்லைன்னா அந்த ட்ரெஸ் ஃபுல்ஃபில் ஆகுமா? அது மாதிரி தான் அந்த மிஷினுக்கும் அந்த துணிக்கும் ஜாயிண்ட் ஆகிறது அந்த நூல் தான். அந்த நூல் தான் அந்த ட்ரெஸ்ஸையே தைக்கிது. எல்லா உயிர்களுக்கும் பிரபஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஏற்றமாகவும் ஒருத்தவங்களுக்கு கீழேயும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். தோட்டத்தில் எப்படி எல்லா தண்ணியும் ஒரே மாதிரி எல்லா செடிகளுக்கும் பாயுதோ, தோட்டத்தில் செடிகளுக்கு எப்படி சூரியன் அதோட கதிர்கள் சூரியனுக்கு உதவுதோ, அது மாதிரி தான் பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குது. அது கொடுக்குறத நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம பாசிட்டிவிட்டியாக நினச்சோம்னா நம்மளுக்கும் அதிகமான பாசிட்டிவிட்டிஸ் கிடைக்கும். நெகட்டிவாக நம்ம அதிகமாக திங்க் பண்ணோம்னா அந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசில் ஓடும். உயிரில்லாத டேபிளுக்கும் கூட பிரபஞ்சத்தோட ஈடுபாடு இருக்குது. பிரபஞ்சத்தில் எனர்ஜின்றது ரொம்ப முக்கியம். பிரபஞ்சத்தில் எனர்ஜி உயிருள்ள பொருளுக்கும் இருக்குது, உயிரில்லாத பொருட்களுக்கும் இருக்குது. அதனால் நம்ம எப்படி நம்மளோட பாசிட்டிவிட்டிஸை கனெக்டிவிட்டி பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள், செயல்கள், உணர்ச்சி, இது எல்லாத்தையும் வச்சு தான் பிரபஞ்சம் நம்மளோட ஈடுபாடோடு இருக்குது. எண்ணங்கள், செயல்கள், உணர்ச்சி, அதை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை மாறுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டிஸை அதிகப்படுத்தணும். எப்பயுமே இண்டிபெண்ட்டாக வாழணும்னு பல பேர் நினைப்பாங்க. இண்டிபெண்ட்டாக வாழறது நல்லது தான். இப்போ அதுக்காண்டி எல்லாரும் வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. இப்போ ஒரு கடைக்கே போகிறோம், கடைக்காரர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அதனால் நம்மளை சுற்றி ஆட்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுங்க, நல்லா பேசுங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக இருங்க. உங்ககிட்ட எல்லாரும் அன்பாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் வைப்ரேஷன். உங்களோட எனர்ஜி லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதை வச்சு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி அந்த எனர்ஜியை கொடுக்கும். அந்த எனர்ஜி நீங்கள் நல்ல எனர்ஜியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எனர்ஜியாக வரும். சப்போஸ் நீங்கள் நெகட்டிவான திங்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வரும். அதனால் எப்போயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருங்க. ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறோம். அந்த தேட்டரில் படம் பார்க்குறப்ப சவுண்டு அதிகமாக இருக்கும். அந்த சவுண்டு அதிகமாக இருந்தால் தான் அந்த தேட்டருக்கே வேல்யூ. நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட செயல்களும் பாசிட்டிவாக இருந்தாலே நமக்கு வர வேண்டிய அனைத்தும் பாசிட்டிவாகவே நடக்கும். இப்போ பணத்தை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பணத்து மேலே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். நம்மளுக்கு இந்த பணம் கிடைக்காது, நம்மளால் இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். நம்மளால் முடியும், நம்மக்கிட்டையும் நம்மளுக்கு கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நினச்சாதான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணமும் நம்மக்கிட்ட வரும். அதனால் எப்போயுமே நம்ம நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்யணுமோ அதுக்கு முன்னாடி நம்ம நிதானமும் அமைதியும் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அமைதியை தான் கையாளணும். அப்போ தான் ஒரு லா ஆஃப் வைப்ரேஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணுன்றதை நம்மளுக்கு கொண்டு வரும். நம்மளோட சிந்தனைகள் சரியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ஆக்ஷன். நம்ம சிந்திக்கிற செயல் ஒன்றொன்றும் நல்லவையாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றணும். நம்ம ஒரு தொழிலில் வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல் படி எடுத்து வைக்கணும். முதல் படி எடுத்து வச்சா தான் நம்ம மேல் படிக்கு போக முடியும். முதல் படியே எடுத்து வைக்காமல் நம்ம மேல் படிக்கு போக முடியுன்றது சாத்தியம் கிடையாது. அதனால் எப்பயுமே நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் நம்ம தொழிலையோ இல்லை நம்ம செய்கிற செயல்கள்லையோ நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன நம்மளால் முடியுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான திறமைகள் நம்மக்கிட்டே வந்துடும். அதுக்கு நம்மளுக்கு பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வரும்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், அதாவது நம்ம உள் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் திருப்பி நம்மளுக்கு நடக்கும். அதனால் நம்ம மனசில் எப்பயுமே அந்த அழுக்குகள் நிறைஞ்ச அந்த மனசை நீக்கிட்டு நல்ல மனசாக வச்சுக்கணும். நல்ல மனசாக வச்சுக்கிறதுனா எப்படி, நம்ம நல்லதே நினைக்கணும். அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். நினச்சாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் திருப்பி உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நீங்கள் ஒன்று நடிச்சிங்கன்னா பிரபஞ்சத்துக்கு குழப்பமாயிரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் வெளியே பேசுகிறத தான் பிரபஞ்சம் எடுத்துக்கிறோம். இவங்க அப்படி நினைக்கிறாங்க, ஸோ நம்ம அவங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு. அதனால் எப்பயுமே மனசில் நல்லதை நினச்சிட்டு வெளியவும் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே நல்லதே நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட். செய்கிற எல்லா செயலுக்கும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அதை நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்ட செயல்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கெட்டது நடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கர்மான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கர்மா நல்ல செயல்களாக செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி கர்மா நல்ல கர்மாவாக வரும். சப்போஸ் நீங்கள் செயல்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட கர்மாவாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே உங்கள் மனசில் உங்களோட சிந்தனைகள் எல்லாமே நல்ல செயல்களாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எப்பயுமே யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்களே, உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக் நடக்கும். ஏன்னா நம்ம அடுத்தவங்கள பார்த்து அவங்க சிரித்தாதான் நம்ம சிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா ஒரு ஸ்மைல் சிரித்தா அவங்க பரவாயில்ல நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் திருப்பி சிரிப்பாங்க. அந்த ஸ்மைலில் ஒரு ஹாப்பினஸ் வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணும் அதை பற்றி மட்டுமே யோசிங்க. அடுத்தவங்கள பற்றி நீங்கள் புறம் பேசாதீங்க. அந்த புறம் பேசுனீங்கன்னா உங்களை புறம் பேசுகிறதுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் காம்பன்சேஷன், அதாவது எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துக்கு சமம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தக்காளியை போட்டுட்டு நம்ம நெல் எதிர்பார்த்தோம்னா அது தவறானது தானே. அதனால் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்மளோட நல்ல செயல்கள் எப்பயுமே நம்மளுக்கு நன்மையை தரும். நம்மளோட கெட்ட செயல்கள் நம்மளுக்கு எப்பயுமே கெட்டதை தரும். அதனால் எப்பயுமே நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. அதாவது ஒரு காந்தம் மாதிரி தாங்க. நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். நம்மளோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்ம சரியாக பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதனால் நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும், நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணணும். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம தியானம் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற இடத்துல நம்ம போய் உட்காந்தாலே போதும், நம்மளோட லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும். லா ஆஃப் பெர்பெச்சுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது எனர்ஜியை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. எனர்ஜியை நீங்கள் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி வடிவத்துக்கு அதுவும் மாறிக்கிறோம். நீங்கள் எந்த மாதிரி எனர்ஜியை எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி தான். இப்போ சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாள் எந்திரிச்சு காலையில் எல்லா வேலைகளும் படப்படன்னு பார்த்து முடிச்சிடுறீங்க. அப்போ அந்த உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, ஹை லெவலில் இருக்குது. சப்போஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சோகமாக டல்லாக படுத்திருக்கீங்க, அப்போ அன்னைக்கு நாள் ஃபுல்லும் போச்சு. அந்த எந்த வேலையும் பார்க்காம உங்களோட எனர்ஜி போனனால உங்கள் வீடே அப்படியே இருக்கும். எந்தவித வேலையும் நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. அதனால் நம்மளோட எனர்ஜி நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பீட் கொடுக்கும். லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதாவது நம்மளோட பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது. நடந்த சம்பவங்களை வச்சு தான் எல்லாமே இருக்குது. சூழ்நிலைகளையும் சொல்லலாம். அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை, ஆனால் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு அந்த காலத்து மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் டெக்னாலஜி இருக்குது, ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டில் கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம லைஃப்பில் இது இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஹாப்பினஸ், நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கிறத வாழ்கிறத விட பக்கத்து வீட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அவன் புது டிவி 40 இன்ச் வச்சுருக்கான், நம்ம 20 தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கம்பேரிஷன் பண்ணோம்னாலே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே யார்கிட்டையுமே கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. லா ஆஃப் போலாரிட்டி, அதாவது குட் பேட், இரவு பகல், சூரியன் சந்திரன், வெற்றி தோல்வி, பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த மாதிரி வாழ்க்கையில் இது ஒன்று நடந்தால் கண்டிப்பாக இது ஒன்று நடக்கும், இது இல்லைன்னா இதாலும் இருக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி வரும்னு நினைக்கவும் கூடாது, எப்பயுமே நம்மளுக்கு தோல்வி வரும்னு நினைக்கக்கூடாது.
இது செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த வெற்றி வரும், இந்த செயல்கள் செஞ்சோம்னா நம்மளுக்கு தோல்வி வரும். அதனால் வெற்றியும் தோல்வியும் ஈக்குவல்னு நினச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கடுத்து லா ஆஃப் ரிதம், அதாவது பாட்டில் எப்படி மேலேயும் கீழேயும் போய் ரிதம் வந்து மாறி மாறி வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்றமும் சரிவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், கோடைக்காலம் இப்படி நிறைய வருது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். அதை எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதுக்கு அடுத்து லா ஆஃப் ஜெண்டர், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேருமே சமமானவர்கள் தான். ஆண் இல்லைன்னா பெண் இல்லை, பெண் இல்லைன்னா ஆண் இல்லை. ஆண் எனர்ஜி வச்சு தான் பெண் வந்து உருவாகிறா, பெண் எனர்ஜியை வச்சு தான் ஆண் உருவாகிறா. அதனால் 2 பேருமே ஈக்குவாலிட்டி தான். இவங்களை விட அவங்க உயர்ந்தவங்க, அவங்கள விட இவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒன்று தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.